இன்னைக்கு இருக்க கிரிப்டோ உலகத்துல எவ்வளோ கம்பெனி ஸ்டேக்கிங் குடுக்குறாங்க. இருந்தாலும் உலக லெவல்ல மக்கள் ஏன் ஆர்மன் சூஸ் பண்றாங்க தெரியுமா? அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு ஊர்ல நெறைய கிணறு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அதுல எல்லா கிணறுல போய் தண்ணி குடிக்க முடியுமா? முடியாது. சில கிணறுல தண்ணி இருக்கலாம். சில கிணறுல தண்ணி இல்லாம போகலாம். சில கிணறு மெயின்டெயின் பண்ணாம வச்சுக்கலாம். சில கிணறுல கயிறு இல்லாம போகலாம். சில கிணறுல பக்கெட் இல்லாம இருக்கலாம். ஏங்க சில கிணறுல நம்ம கீழ விழுந்தா கூட நெறைய பேருக்கு தெரியாம கூட போகலாம். அந்த மாரி பல ஸ்டேக்கிங் கம்பெனி ஃபெயில் ஆயி, பல பேர் பணத்த போட்டு திருப்பி ரிகவர் பண்ண முடியாம, மேல வர முடியாம தவிச்சுட்டு இருக்காங்க. அந்த மாரி நேரத்துல ஆர்மன் மாரி ஒரு கம்பெனி அழகா ஒரு கம்யூனிட்டிய கிரியேட் பண்ணி, அதுக்குள்ள உங்களுக்கு நாலேட்ஜ் குடுத்து, ட்ரெய்னிங் குடுத்து, ஸ்டேக்கிங் ரிவார்ட்ஸ் குடுத்து, ரோப்ஸ் குடுத்து, ஹோப்ஸ் குடுத்து, பக்கெட் குடுத்து, இத்தன பல லட்சம் பேருக்கு 9 வருஷமா கரெக்ட்டா யாருக்கும் ரிவார்ட்ஸ் மிஸ் ஆகாம கரெக்ட்டா குடுத்துட்டு இருக்க ஒரே கம்பெனி ஆர்மன் தாங்க. ஓகேங்களா? இது ஒரு மேஜிக் இல்லைங்க. ப்ராசஸ், கிளாரிட்டி, ஸ்ட்ரக்சர். இது ஒரு சிஸ்டம். சிஸ்டம் இல்லாம இவ்வளோ குடுக்க வாய்ப்பே இல்ல. இந்த மாரி ஆர்மன் பத்தி நெறைய வீடியோஸ் தெரிஞ்சுக்கணும்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ ரீசென்ட்டா பை, செல், ஸ்டேக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அத பார்த்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க் யூ.